கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 விற்பனை பதிவு இருக்குதுங்க. நல்ல ஒரு கறவை திறனில் வடந்திய மாடு இருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் சென்னையில் ஒன்று நல்லா ஒயிட்டில் வரக்கூடிய தார்பார்க்க கிராஸ் வடந்திய மாடு இருக்குதுங்க. ஒரு மயில கிடாரி கன்று, ஒரு மயில காலக்கண்ணுங்க. வீடியோ பதிவும் முழுமையாக பாருங்கள். கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். எப்படி கறக்குது, எந்த மாதிரி கறக்குது, எவ்வளோ லிட்டர் கறக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக வீடியோ போட்டிருக்கிறோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவைத்திறன் உள்ள மாடுங்க. மடிகாம்பு சுத்தம் 2ஆம் மீத்து மாடுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 2 முடிஞ்சு 4ஆம் பல் விழுந்துருக்குதுங்க. ஈத்து 2ஆம் மீத்துங்க. 2 முடிஞ்சு 4ஆம் பல். மாடு நல்லா சைஸில் இருக்கும், நல்லா பெரிய சைஸில் இருக்கும். மடிகாம்பு சுத்தம், தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குங்க. கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. இதோட ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா வடந்தியா, அந்த சாகிவால், ரெட் சிந்தி இந்த மாதிரி கிராஸ் மாடுங்க. இதோட தாய் மாடுகள்லாம் வந்து நம்ம அந்த வடந்தியாவில் வாங்கிட்டு அந்த சாகிவால், கிரு, தார்பார்க்கர் இந்த மாதிரி மாடுகளோட சேர்ந்து தாய் மாடு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊர்லேயே பிறந்து வளர்ந்த மாடுகளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கறவைத்திறன், நல்ல கறவைத்திறன் இருக்குது. பால் வந்து நல்லா அடர்த்தியான தன்மை இருக்குதுங்க. நல்லா டெஸ்ட் வரக்கூடிய அளவுக்கு பால் நல்லா திக்னஸ் இருக்கும். மடிகாம்பு சுத்தம், அருமையான மடிகாம்பு சுத்தம்ங்க. முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 பல் முடிஞ்சு 4ஆம் பல்லுங்க. முதல் ஈத்து போட்டு கிடாரி கண்ணுங்க, அதை அவங்க வச்சுட்டாங்க. 2ஆவது ஈத்தில் வந்து காலக்கண் போட்டு 10 நாள் ஆகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் கண்ணு, காலக்கண்ணுங்க. அந்த பியூர் ஒயிட்டாக வரும் இல்லைங்களா தார்பார்க்கர், அந்த தார்பார்க்கர் கண்ணு, காலக்கண்ணு ஒரு 12 நாள் இன்னும் ஆகுதுங்க. மாடு கண்ணு ரெண்டுமே சுதம் தெளிவாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வடந்திய மாடுகளுக்கு சுழிகள் வந்து டபுளாக விழுந்துடும், இல்லைன்னா வந்து ஏற்கு மரம் மேலே எங்கேயும் முன்ன பண்ண இருக்குங்க. இது பொறுத்தளவுக்கு இருக்க வேண்டிய சுழி, ஒவ்வொரு சுழிகள் தெளிவான சுழிகளாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 8 லிட்டர் பால், வேலைக்கு ஒரு 4, 4.5 அந்த மாதிரி கறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மடிகாம்பு சுத்தம். மாடு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கடிச்சு நல்லா இருக்குது. பால் அதே மாதிரி நல்ல பால் கறக்குதுங்க. கறவை காலணிக்க வேண்டியதில்லை. ஒரு துளியும் கூட கால் எடுத்து வைக்காமல் தொந்தரவு இல்லாமல் கறக்கக்கூடிய மாடுங்க. தலையத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4 நாள் 8 லிட்டர் கறந்துட்டு இருந்தாங்க. நம்ம இந்த இதில் சொல்கிறது 4 நாள் 8 லிட்டர் கறக்கணும்னு சொல்கிறோம். கறவை வந்து எச்சத்தான் கறக்குமே தவிர குறைஞ்சி கறக்காது. நீங்கள் வந்து பக்குவம் பண்ணுற முறையை பொறுத்து மாட்டோட கறவைத்திறன் கூடுறதும் குறையிறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பக்குவம் பண்ணுறதை பொறுத்து கறந்துக்கலாமுங்க. கறவைக்கு தொந்தரவு இருக்காதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 8 லிட்டர் பால் கறக்கும். அதுலேருந்து மேலே கறக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கைப்பாங்க தானுங்க. மாடு சொல்லி சுத்தம், கண்ணு சொல்லி சுத்தம், தொந்தரவு அப்படிங்கிற எதுவும் இருக்காது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம். காம்பு அதே மாதிரி இருந்தீங்கன்னா தொட்டிங்கன்னா பால் ஒழுகிற அந்தளவுக்கு நல்ல பைப் வர மாதிரி, தண்ணி வர மாதிரி வருமுங்க பால். உங்களுக்கு காம்பு வந்து கெட்டியாக இருக்கும், டைட்டாக இருக்கும் அப்படிங்கிற கவலையெல்லாம் கிடையாது. நல்லா மடித்து கறந்தோம் அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு 2.5 நிமிஷத்தில் எல்லாம் 4 லிட்டர் பால் கறந்து எந்திரிச்சிக்கலாமுங்க. நீங்கள் ஆண்கள் வேணாலும் கறந்துக்கலாம், பால் கறக்க தெரிஞ்சவங்க பெண்கள் வேணாலும் கறந்துக்கலாம். இவங்க தான் கறக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பாத்திரத்தை கீழே வச்சு 2 காம்பி 4 காம்பி நல்லா மடித்து பிடிச்சி அடிச்சிங்கனாலும் படப்படன்னு கறந்துட்டு எந்திரிச்சு கறக்கிற அளவுக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குணகுணமாக இருக்குதுங்க. 2ஆம் மீத்து 2 பல் முடிஞ்சு 4ஆம் பல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 8 லிட்டர் கறவை குறைஞ்சபட்சம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதிகபட்சமாக கறக்கிறது நம்மளுடைய பக்குவத்தை பொறுத்து கண்டிப்பாக மாடு எச்சா கறக்கும். மாட்டோட விற்பனை விலைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. 2 பல் முடிஞ்சு 4ஆம் பல்லுங்க. 2ஆம் மீத்து கண்ணு 12 நாள் ஆன காலக்கண்ணு, தார்பார்க்கர் கண்ணு. கறவை நீங்கள் எப்படி வேணாலும் கறக்கலாமுங்க. 4 நாள் 8 லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு மாடு தெளிவாக இருக்குது. மற்றபடி வீடியோவில் பார்க்குறது தானுங்க. வாய்க்கடிசு, தவிடு குடிக்கிறது, அடர்த்தீவனம் எடுத்துக்கிறது, வைக்கோல், சோளத்தட்டு மேய்கிறது எல்லாமே எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குதுங்க. மாடு நல்லா செவலையில் தார்பார்க்கர் காலக்கண்ணோட நாளைக்கு கண்ணை தனியாக பிரித்து விற்றோம்னாலும் ஒரு 8 மாதம் 9 மாதம் கறந்துட்டு விற்றோம்னாலும் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 15 ரூபா ரேஞ்சுக்கு போகும். அதுக்கு மேலே நம்ம கண்ணை வச்சுருக்கிறத பொறுத்து விலை போகுமுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஏனோதானு சுமாரான கண்ணு கிடையாது. கண்ணும் நல்லா டாப் குவாலிட்டியான கண்ணாக வந்து சேரும். நல்ல ஒரு இடத்து அமைப்புங்க. மாடு நல்லா குவாலிட்டியில் வந்து சேரக்கூடிய கண்ணு காலக்கண்ணு. நாளைக்கு விற்றுட்டு கறந்துட்டு கொடுத்தீங்கனாலும் நம்மளே வாங்கி நம்ம சேனலில் ஓட்டு விற்பனை செஞ்சோம்னாலும் யாராவது வளர்ப்புக்கே வாங்கிக்குவாங்க. அந்தளவுக்கு கண்ணு குவாலிட்டியான கண்ணுங்க. மாடும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அடுத்தது நீங்கள் இதே மாதிரி சென்னையில் விற்றாலும் உங்களுக்கு பணம் போகாத அளவுக்கு இந்த மாட்டில் வந்து விலை சொல்லியிருக்கிறோம். விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்புன்னு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். தனிப்பட்ட முறையில் வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. இல்லை 2 நேரம் வந்து கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் 2 நேரம் வந்து கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாமுங்க. வீடியோ பதிவில் 2வது வீடியோவை பார்க்குறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரீட் தார்பார்க்கர் கிராஸுங்க. நல்ல ஒயிட்டு காது, நல்ல காங்கிரீட் தார்பார்க்கனுடைய தலை, அந்த கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயிர் கொம்பில் இருக்குது. மாடு நல்லா பெருவட்டாமல் இருக்குங்க. நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். அதே மாதிரி கால் கருப்பு, நம்ம காங்கை மாட்டுக்கு உண்டான கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்ல கட்டுடாமல் இருக்குங்க. உடம்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெண்மையாகவும், அந்த தொடப்பகுதி முகத்தலையும் வந்து கருநிறம் இருக்கக்கூடிய மாடு. நல்ல குவாலிட்டிங்க.
கறவைக்கு காலணைக்க வேண்டியதில்லை. சுத்தம் மாட்டுக்கு தெளிவாக இருக்குது. போடக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்து கன்றுங்க. வயிற்றுல இருக்கிற கன்று 3வது கன்று. மாடு தெளிவான சுத்தம் இருக்குதுங்க. கறவைக்கு காலணைக்க வேண்டியதில்லை. ஒரு வேளைக்கு 5 லிட்டர் பால் கறந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. கரூர் மாவட்டத்திலே இருந்தது தானுங்க. திருச்சிக்கு பக்கத்தில், அதாவது கரூர் மாவட்டத்தை தாண்டி திருச்சிக்கு பக்கத்தில் கறந்துட்டு இருந்த மாடு 2 இதை கறந்துட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தார்பார்க்கரும் காங்கிரீட் மிக்சிங், இந்த நாட்டு மாடு மிக்சிங்கோட வரதை வந்து சேரக்கூடிய மாடுங்க. மற்றபடி கையால் ஊக்கம் நல்லா இருக்குது. மடிக்காமல் சுத்தம் தெளிவாக இருக்குங்க. இன்னும் கன்று போடுறதுக்கு 15 நாள், குறைஞ்சது 15 நாள் ஆகுங்க. 9 மாதம் ஒரு 2-3 நாள் எச்சா இருக்குதுங்க சனி. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் ஆகும். நல்ல மடி வந்து கன்று போடுங்க. இப்போ நேற்று கறந்துட்டு வந்து நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம கஸ்டமரோட மாடு தானுங்க. இது அதே மாதிரி தானுங்க. குணவனத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு, குழந்தைங்க வேணாலும் பிடிக்கலாம், பால் கறக்கலாம், எந்த தொந்தரவும் இல்லாமல் மடிகாம சுத்தத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க. மாடு நல்ல வெண்மையான நிறமுங்க. கட்டுவிடாமல் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் தெளிவான கால் கருப்பு இருக்கும். முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்காலைக்கு உண்டான முகம், அந்த கருப்பு நிறமாட்டு அந்த 2 சைடு வர்றது, தொடப்பகுதியில் கருப்பாக வர்றது, இந்த மாட்டோட பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எதிர்பார்க்கலாமுங்க. ஒரு வேளைக்கு ஒரு 4.5, 5 அந்த மாதிரி கறக்கும்னு சொல்லிக்கிறாங்க. மடி இன்னுமே ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது மாடு இன்னும் பார்க்குறதுக்கு நல்ல லட்சணத்தில் இருக்குங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அரை மடி வந்திருக்குது. இன்னொரு 10 நாள் ஆகும்போது நல்ல முழு மடி வரும். கன்று போட்டதுன்னா மாடு வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா பவர் ஆகிக்குங்க. கறவை காலணிக்காமல் 3ஆம் ஈத்து மாடு, தார்பார்க்கர் காங்கிரஸ் நாட்டு கிராஸ் மாடுங்க. சுத்தம் தெளிவாக இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க. சின்ன குழந்தை வேணாலும் பிடிச்சிக்கலாம், பழகிக்கலாம். மேயறது நீங்கள் எங்கே கொண்டு கட்டினீங்கன்னா குமிஞ்சதில் எந்த நிமிராமல் மேயக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடிச்சு. மாடு உருவத்தில் பெருசாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவங்க, ரொம்ப குணமான மாடு. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 51,000 ரூபாய்ங்க. 3ஆம் ஈத்து மாடுங்க. தார்பார்க்கர் மற்றும் நாட்டு கிராஸ் மாடு. விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. கறவை காலணிக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு 8லேருந்து 9 லிட்டர் பால் அப்படிங்கிறது சாதாரணமாக கறக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க. வீடியோ பதிவில் 3வதாக பார்க்குறதுங்க ஒரு காங்கேயம் கண்ணுங்க, மயிலக்கண்ணு, கெடாரி கண்ணு. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 45 நாள் ஆச்சுங்க. சுத்தம் தெளிவாக இருக்குது. தெரிஞ்ச நண்பர்ன்றது நம்ம கொண்டு வந்துருக்கிறோங்க. தாய்மாடு வந்து சின்ன ஃபால்ட்டுங்கிறதுனால மாட்டை கொடுத்துட்டாங்க. கண்ணு எந்த மாட்டில் கொண்டு போய் விட்டிங்கனாலும் பால் நல்லா பயங்கரமாக குடிச்சிக்குதுங்க. அந்த வேறு மாட்டில் குடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கே இருந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாட்டில் 4 நாளாக ஓட்டிகிட்டு இருந்தது. நம்ம இடத்துலையும் வந்து இப்போ 2-3 நாளாக வந்து வேறு ஒரு மாட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்குதுங்க. உங்கள்கிட்ட மாடு இருக்குது, பால் கொடுத்துக்க முடியும் அப்படின்னா கண்ணை தேர்வு செஞ்சு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். காங்கேயம் கன்று, மயிலக்கண்ணா வரும், கெடாரி கன்று. முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டு இருக்குது. நல்ல பால் மயிலக்கண்ணா வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. கண்ணுக்கு வயது 40 to 45 நாள் ஆகுது. சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. குறைப்பழுது, கழிப்புச்சொல்லி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபாய்ங்க. வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதமான சுத்தமான கண்ணுங்க. மயிலக்கண்ணு, காலக்கண்ணு. நல்ல நெட் நேரத்தில் வந்து சேருங்க. நல்லா கருக்கா மயிலையே வந்து சேரும். கொம்பு 2ம் நேர்கொம்பாக இருக்குது. சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. பின் மாடு, வால் சொன்னம் எல்லாமே தெளிவாக இருக்கும். மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் கொண்டு வந்து இறக்கிருக்கணும், அப்படியே வெளியே எடுத்துருக்குறோங்க. கயிறுகள் ஒன்றும் மாற்றாமல் இருக்குது. சுத்தமான கண்ணுங்க. மயிலக்கண்ணு 1 வருஷம் ஆச்சு. கையால் ஊக்கம் இருக்குது. தொப்புள் கொடி இறக்கம் இருக்காதுங்க. நல்லா சுறுசுறுப்பு படபடப்பு நல்லாயிருக்கும். முகத்தில் நல்ல கருக்காயோட கருமணி மேலேயே வந்து சேரக்கூடிய கண்ணு மயிலக்கண்ணு, காலக்கண்ணுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். கால் கருப்பு முன்னாடி இருந்து பின்னாடி, அதாவது கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்போட நல்ல மயிலக்கண்ணு. கொம்பு 2ம் நேர்கொம்பாக வரக்கூடிய கண்ணுங்க. உயரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி உயரம் இருக்கும். விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம். கறவை மாடுகளாக இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே முந்தின நாள் நைட்டே சொல்லிடலாம். இல்லை சாயந்தரம் வர மாதிரி தான் அதுக்கு மத்தியானமே நீங்கள் சொல்லிடுங்க. கறந்து பார்க்க வரணும், தாராளமாக நீங்கள் கறந்து பார்க்க வந்துக்கலாமுங்க. 2 நேரம் தெளிவாக கறந்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாம். அதே மாதிரி கறவை மாடில் கொண்டு போய் நம்ம 2 நாள் 3 நாள் பாங்க வச்சிருந்தோம்னா தான் சொல்லக்கூட கறவைகள்லாம் வந்து தெளிவாக ஏறி வருங்க. அவசரப்பட்டு
மாடு வாங்குறதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்த்துக்கணும். ஒரு மாடு வாங்குகிறோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தெளிவாக முடிவெடுத்த பின்பு மாடுகள் கன்றுகள் வாங்குங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.